வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சுவையான வாழைக்காய் வறுவல் வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல்னாலே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதை நல்ல டேஸ்டான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போது 2 பெரிய சைஸ் வாழைக்காய் வந்துட்டு இது போல் ஒரு விரல் தடிமனில் இருக்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதே போல் நம்ம வாழைக்காயை வேக வச்சு செய்யும் பொழுது அந்த வாழைக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் வெந்துடும், எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டும் நமக்கு வந்துட்டு நல்லா வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வாழைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு தாளித்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு வந்துட்டு நல்லா தட்டி எடுத்து சேர்த்துருக்குறேன். இதே போல் எண்ணெயில் சேர்த்து பூண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வறுவலுக்கு பூண்டு மிளகுலாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த வாழைக்காயில் இருக்கிற அந்த வாயு தொந்தரவு வந்துட்டு இருக்காதுங்க. இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைக்காய் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணால் பிடிக்குமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால இது நல்லாவே சீக்கிரமாக வெந்துருங்க. அதனால் நம்ம பெருசாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா இந்த மசாலா சேர்த்ததெல்லாம் இந்த வாழைக்காயில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு மிளகு தூளும் சேர்க்க போகிறோங்க. அதனால் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் குறைச்சலாகவே சேர்த்துக்கோங்க. இது போல் அந்த மசாலா வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் ஃப்ரை பண்ணும் பொழுது அந்த மேலே இருக்கிற லேயர்லாம் நல்லா கிறிஸ்பாயிருங்க. இப்போ நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகும்பொழுது தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். ஜஸ்ட் மிளகுத்தூள் போட்டு 1 நிமிஷத்துலையே இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா வெந்துருச்சு மொறுன்னு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க. அந்த வாழைக்காய் வறுவல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.